இருக்கக்கூடிய பாடங்களோ அநேகம். சங்கீதம் 125. இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் 2 தலைப்புகளை கொடுக்கலாம். அது வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு திரையில் வரும். விசுவாசிகளின் ஊடுருவப்பட முடியாத பாதுகாப்பு. விசுவாசிகளின் ஊடுருவப்பட முடியாத பாதுகாப்பு. இது எங்கள் எல்லோருக்கும் ஒரு மிக பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய சங்கீதம் மாத்திரமல்ல, தலைப்பு. இதை நாங்கள் இன்னும் ஒரு விதத்தில் இதுக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அசைக்கப்பட முடியாத உறுதி, அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அசைக்கப்பட முடியாத உறுதி. வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் இந்த உறுதி, இந்த நம்பிக்கையை யாரும் முறியடிக்க முடியாது, எங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஸோ இந்த 2 தலைப்புகளின் அடியில் நாங்கள் இந்த சங்கீதத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் குறிப்புகள் எழுத விருப்பப்பட்டால் குறிப்புகளை எழுதி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பாதுகாப்பு என்ற விஷயம் இன்று ஒரு மிக பெரிய விஷயமாக எல்லோருக்கும் அமைகிறது. பாதுகாப்பு, அது வியாதியிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம், யுத்தத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம், தீயவர்களிடமிருந்து வரும் தாக்குதல்கள் ஆக இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் விசுவாசிகளின் ஊடுருவப்பட முடியாத பாதுகாப்பு, அசைக்கப்பட முடியாத உறுதி. இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தால் 9 விதமான மக்கள் இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். 9 different types of people are mentioned. 9 விதமான மக்கள். இவர்களை நாங்கள் முதல் ஒரு பட்டியலாக உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறோம். முதலாவது கர்த்தரை நம்பும் மக்கள். அது 1ஆம் வசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்று இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது. கர்த்தரை நம்பும் மக்கள், அதுதான் நீங்கள், அதுதான் நான். 2வது, இதே மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்னும் ஒரு பெயர் தேவ ஜனம். அது 2ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவ ஜனம், உம்முடைய ஜனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய ஜனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனம். We are the people of God. இப்ப துக்கமான காரியம், இப்படிப்பட்ட மக்கள் கூட 3ஆம் வசனத்தின்படி பின் வாங்க முடியும், பேக்ஸ்லைட். ஸோ 3ஆம் வசனத்தில் பின் வாங்கியவர்கள் என்ற கூட்டத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பின் வாங்கியவர்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவை வைத்திருந்தவர்கள் இப்பொழுது வெவ்வேறு காரணங்களுக்காக பின்வாங்கிய நிலைமையில் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லா சபைகளிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 4வதாக 3ஆம் வசனத்தின்படி கர்த்தரை நம்பும் மக்கள், தேவ ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்னும் ஒரு பெயர் நீதிமான்கள். நாங்கள் நீதிமான்கள். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பட்டத்தை பெறுவதற்கு எங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. ஆனாலும் தேவ இரக்கத்தின்படி, தேவ கிருபையின்படி நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். 4ஆம் வசனத்தில் 5வதாக தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு அருமையான பெயர் நல்லவர்கள். நல்லவர்கள், இதை நாங்கள் 4ஆம் வசனத்தில் காண முடியும். கர்த்தாவே நல்லவர்களுக்கும். நாங்கள் நல்லவர்கள் தேவ கிருபையினால். இயற்கையாக பார்க்கும் பொழுது நாங்கள் பாவிகள், எங்களுக்கு ஒரு பாவ சுபாவம் இருக்கு.
நாங்கள் பாவம் செய்கிறோம், தவறு செய்கிறோம். ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றபடியால் தேவன் இப்பொழுது எப்படி எங்களை கருதுகிறார்? நல்லவர்கள் என்ற விதத்தில் தேவன் எங்களை கருதுகிறார், நல்லவர்கள். ஆறாவதாக அதே 4ஆம் வசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு பெயர், இருதயத்தில் நேர்மையானவர்கள். இருதயத்தில் செம்மையானவர்கள், நேர்மையானவர்கள். நாங்கள் நேர்மையுள்ள மக்களாக வாழ வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நேர்மையுள்ளவர்கள். அந்த நேர்மை எங்கே ஆரம்பமாக வேண்டும்? இருதயத்தில், சிந்தனைகளில். அது பிறகு எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக, எங்கள் கிரியைகள் மூலமாக காண்பிக்கப்பட வேண்டும். இருதயத்தில் நேர்மையானவர்கள். இதை வாசிக்கும் பொழுது மத்தேயு 5 ஞாபகத்துக்கு வருகிறது. இருதயத்தில் சுத்தமானவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஸோ இந்த இருதயத்தை காத்துக்கொள்வது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. இருதயம், எங்களுடைய மனது, சிந்தனைகள், எங்களுடைய உணர்ச்சிகள், எங்களுடைய சித்தம், எங்களுடைய ஆசைகள், இவற்றை எல்லாம் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பு. 7வது 5ஆம் வசனத்தின்படி குறுக்கு வழிகளுக்கு திரும்புபவர்கள். இவர்களும் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சோதிக்கப்பட்டு, பிசாசினால் சோதிக்கப்பட்டு, தீய நண்பர்களால் அவர்கள் திசை திருப்பப்பட்டு குறுக்கு வழிகளுக்கு அவர்கள் திரும்ப முடியும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஊழல், ஊழலில் ஈடுபடுவது. ஸோ இது எங்கள் எல்லாருக்கும், இந்தியா இலங்கையில் வாழ்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். நான் லஞ்சம் வாங்க முடியுமா, லஞ்சம் கொடுக்க முடியுமா, இப்படி எல்லாம் கேள்விகள் எழும்பும். அதெல்லாம் குறுக்கு வழிகள். குறுக்கு வழிகளுக்கு திரும்பும் மக்கள். 8வதாக 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. இது தீயவர்கள், கொடுமையானவர்கள், இவர்கள் பெருமையுள்ளவர்கள். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். தீயவர்கள், கொடுமையானவர்கள், பெருமையுள்ளவர்கள். இந்த மக்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் எப்பொழுதும், எந்த இடத்திலும். 9வதாக 5ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது சரீர பிரகாரமாக இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம், உண்மையான இஸ்ரவேலர்கள் யார்? உண்மையான இஸ்ரவேலர்கள், அது எங்களுக்கு ரோமர் புத்தகத்தில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இதை நாங்கள் இப்பொழுது வாசிக்க மாட்டோம், நேரம் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 2லும் ரோமர் 9லும் உண்மையான இஸ்ரவேலன் யார் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்த ஒருவர் யூதர் என கருதப்படுகிறார்கள். ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான இஸ்ரவேலர். ஸோ அந்த கூட்டத்திற்குள் நீங்களும் நானும் உள்ளடங்கி இருக்கிறோம். ஸோ இந்த சங்கீதத்தை நீங்கள் இந்த 5 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது இந்த 9 விதமான மக்களை நீங்கள் கவனிக்க முடியும். சங்கீதக்காரனுடைய காலத்தில் இவர்கள் இருந்தார்கள், இன்றும் இவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். ஸோ இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தை நாங்கள் வெவ்வேறு விதமாக பிரித்து படிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் A என்ற எழுத்தின் அடியில் கர்த்தரை நம்பினால் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தரை நம்பினால் சியோன் பர்வதத்தை போல் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். இது எங்களுக்கு ஒரு மிக மிக
உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சத்தியம். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாங்கள் கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். 1ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும், அதை உங்களுடைய வேதத்தில் கோடிட்டுக் கொள்ளுங்கள். என்றென்றைக்கும் என்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் நித்தியமாக கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சோ நாங்கள் யாருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளோம்? சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதம் எந்த காரணத்திற்காகவும் அசையாது. அதை சூழ்ந்து என்ன நடைபெற்றாலும் அந்த பர்வதம் அசையாமல் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அதே போல் கர்த்தரை நம்பும் மக்கள் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். இந்த சத்தியம் வெவ்வேறு இடங்களில் எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சங்கீதம் 62:2 அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அந்த கடைசி பகுதியை பாருங்கள். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஒரு நடுக்கம் வரலாம், சரீர நடுக்கம் வரலாம். ஆனால் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால், the personal pronoun is used, என்ற வார்த்தை 3 முறை பாவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பேனா பென்சிலை எடுத்து அந்த என்ற வார்த்தையை வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். இது ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கும் ஒரு மிக நெருங்கிய தனிப்பட்ட உறவை எடுத்து காண்பிக்கின்றது. என் கன்மலை, என் இரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம். யாரும் என்னை எட்டாத விதத்தில், தொடாத விதத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த காரணத்தினால் நான் வெகு சீக்கிரத்தில் எளிதில் அசைக்கப்பட மாட்டேன். ஒரு நடுக்கம் வரலாம், ஆனால் அதனால் நான் விழுந்து விட மாட்டேன். நான் எப்பொழுதும் எழுந்து நிற்பேன். சங்கீதம் 16:8 வசனத்தில் கர்த்தரை எப்பொழுதும், அங்கேயும் உங்களுடைய பேனாவை எடுத்து எப்பொழுதும் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இதெல்லாம் முக்கிய செயல்வினை வார்த்தைகள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கே எங்களுக்கு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு அசைக்கப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? எப்பொழுதும் நான் கர்த்தரை சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை நான் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை நான் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேதத்திலிருந்து இந்த கர்த்தரை குறித்து இன்னும் அதிக காரியங்களை கற்றுக்கொண்டு வர வேண்டும். அதுதான் அதன் அர்த்தம். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், வலது பாரிசம் என்று சொன்னால் அது ஒரு கணம் பொருந்திய இடம். வலது பாரிசம், வலது பக்கம், அது ஒரு கணம் பொருந்திய இடம், தேவ தயவு இருக்கும் இடம். நான் அந்த இடத்தில் கர்த்தரை வைத்திருக்கிறபடியால், அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு கேள்வி, என்னுடைய வலது பாரிசத்தில் இப்பொழுது யார் இருக்கிறார்? ஒரு மனிதனா? ஒரு அரசாங்கமா? ஒரு ஒரு வங்கியில் இருக்கும் என்னுடைய கணக்கா? இதெல்லாம் எங்களை அசைக்க வைக்கும். அவற்றை நாங்கள் நம்ப முடியாது. கர்த்தர் என்னுடைய வலது பாரிசத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 112:6 வசனம்.
அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். சங்கீதம் 112 நீதிமானை குறித்து எங்களுக்கு சத்தியங்கள் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. நீதிமான் யார், அவன் எப்படி செயல்படுவான். நீதிமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 2 ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அங்கேயும் அந்த என்றென்றைக்கும் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த முக்கிய வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமானுக்கு நித்திய கீர்த்தி கிடைக்கும். பரலோகத்தில் தான் எங்களுக்கு முழுமையான கீர்த்தி காத்திருக்கின்றது. இந்த பூமியில் நாங்கள் முழுமையான கீர்த்தியை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம். நாங்கள் ஏமாற்றம் அடைவோம். அந்த நித்திய கீர்த்தி எப்பொழுது வரும்? பரலோகத்தில் அதை ஆண்டவரே எங்களுக்கு கொடுப்பார். எபிரேயர் 12:28 படி எங்களுக்கு ஒரு அசைக்கப்பட முடியாத ராஜ்யம் கொடுக்கப்பட்டுள்ளது. பூமியில் இருக்கும் ராஜ்யங்கள் எல்லாம் அசைக்கப்படும். எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. அதை நாங்கள் சரித்திரத்தில் கண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவ ஜனத்திற்கு அசைக்கப்பட முடியாத ராஜ்யம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். இப்ப நான் இதை குறித்து சிந்தனை செய்யும் பொழுது நான் என்னை குறித்து ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தேன். எந்தெந்த காரணங்களுக்காக நான் அசைக்கப்படுகிறேன்? அது இயற்கை. எங்களுக்கு மனித தன்மை இருக்கின்றது. அதனால் நாங்கள் எல்லாரும், நான் உட்பட, நாங்கள் அசைக்கப்படுகிறோம். எந்தெந்த காரணங்களுக்காக? நான் ஒரு சிறு பட்டியலை உருவாக்கி இருக்கிறேன். இதற்கு இன்னும் காரியங்களை நீங்கள் கூட்ட முடியும். முதலாம் புல்லட்டை நீங்கள் பார்த்தால், கெட்ட செய்திகளினால். சில நேரம் எங்களுடைய தொலைபேசி மணி அடிக்கும் பொழுது, விசேஷமாக இரவு நேரத்தில், விசேஷமாக நள்ளிரவு நேரத்தில் எங்களுடைய தொலைபேசி துணி கேட்கும் பொழுது நாங்கள் பயப்படுகிறோம். ஏதோ ஒரு கெட்ட செய்தி வருது, ஏதோ நடந்திருக்கு, எங்கேயோ என்னதோ நடந்திருக்கு என்று நாங்கள் பயப்படுகிறோம். அதனால் நாங்கள் அந்த தொலைபேசியை கையில் எடுப்பதற்கு முன்னமே எங்களுடைய இருதயத்தில் ஒரு துடிப்பு, எங்களை அறியாமலே ஒரு நடுக்கம் வர ஆரம்பிக்கும். கெட்ட செய்திகளினால் நாங்கள் அசைக்கப்படுகிறோம். நோயின் இறுதி நிலையினால் நாங்கள் அசைக்கப்படுகிறோம். டெர்மினல், ஆங்கிலத்தில் இதற்கு பாவிக்கப்படும் வார்த்தை டெர்மினல். நோய் வருவது இயற்கை. ஆனால் அந்த நோய் இறுதி கட்டத்திற்குள் தள்ளப்படும் பொழுது வைத்தியர்கள் உங்களையும் என்னையும் பார்த்து நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் பொழுது, எங்களால் செய்யக்கூடியவற்றை நாங்கள் செய்துவிட்டோம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படும். இப்ப என்ன? இப்ப மரணம் வரப்போகிறது. மூன்றாவது மரண செய்தி. யாரோ மரித்திருக்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஒரு சொந்தக்காரர், எங்களுடைய ஒரு உறவினர், எங்களுடைய ஒரு நெருங்கிய நண்பர், சபையில் இருக்கும் ஒருவர். அப்படிப்பட்ட மரண செய்திகளை கேட்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுகிறோம், அதிர்ச்சி அடைகிறோம். நான்காவது புல்லட்டில் பிசாசின் தாக்குதல்கள். பிசாசு பயங்கர விதத்தில் எங்களை தாக்கலாம். அதை நாங்கள் யோபு புத்தகத்தில் திட்ட தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். பயங்கர விதத்தில், எதிர்பாராத விதத்தில். அதுவும் விசேஷமாக நாங்கள் ஊழியத்தில் மும்முரமாக நின்று ஊழியம் செய்யும் பொழுது பிசாசு எங்களை மிகவும் பயங்கர விதத்தில் தாக்குவான். எங்களை எப்படியாவது வீழ்த்த முயற்சி எடுப்பான். நாங்கள் பயப்படக்கூடாது. ஆனால் மனித தன்மை இருக்கின்றபடியால் நாங்கள் அசைக்கப்படலாம். அடுத்தது எதிர்ப்புகள். இதுவும் பிசாசினால் தூண்டி எழுப்பப்பட்ட எதிர்ப்புகள். உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக வரும் எதிர்ப்புகள், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக வரும் எதிர்ப்புகள்.
உங்களை தாக்குவார்கள், துன்புறுத்துவார்கள், கல்லெறிவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் அசைக்கப்படலாம். ஏன் இதெல்லாம் நடக்குது என்று நாங்கள் கேள்விகளை கேட்க முடியும். அடுத்தது ஒரு மிக முக்கியமான காரியம் என்னை பொறுத்தளவில். இந்த கடந்த 2 வருட காலத்தில் எவ்வளவோ முக்கியமான ஆவிக்குரிய தலைவர்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முக்கியமாக பாலியல் சம்பந்தப்பட்ட பாவத்தினால் மிக பெரிய பிரபல பெயர்கள், புத்தகங்கள் எல்லாம் எழுதிய ஊழியக்காரர், உலகத்திலேயே செல்வாக்கு வைத்திருந்த ஊழியக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் விழும் பொழுது அது எங்களை அசைக்கும். இவரும் விழுந்துட்டாரே என்று நாங்கள் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றோம். இது எப்படி சாத்தியமாகும்? இவரை நாங்கள் நம்பி இருந்தோமே, இவர் விழாத ஒருவர் என்று நாங்கள் நினைத்திருந்தோமே. அதனால் ஆவிக்குரிய தலைவர்களின் வீழ்ச்சி எங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு அதிர்ச்சியை கொண்டு வரும். நாங்கள் அசைக்கப்படலாம். அதனால்தான் ஆவிக்குரிய தலைவர்களுக்காக நாங்கள் எவ்வளவு ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக நாங்கள் எப்படி ஊக்கமாக ஜெபிப்பது மாத்திரமல்ல, பொறுப்பு கூறல் உறவுகள் இருக்க வேண்டும். பொறுப்பு கூறல், அக்கவுண்டபிலிட்டி. அப்படிப்பட்ட உறவுகள் இல்லாவிட்டால் நாங்கள் பெருமையில் செயல்படுகிறோம். பெருமையில் செயல்பட்டால் வீழ்ச்சி கண்டிப்பாக நிச்சயமாக நடைபெறும். அதற்கு சந்தேகத்திற்கு இடமே இல்லை. இன்னும் ஒரு காரணம், அசைக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம், இந்த தீமை பாவம் பரவுதல். காட்டு தீயை போல் 4 திசைகளிலும் தீமை பாவம் பரவுதல். ஒவ்வொரு நாளும் நான் செய்திகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது, அது உள்நாட்டு செய்திகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உலக சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எங்கள் நாட்டில் கூட கொலைகள் நடக்குது, வெவ்வேறு விதமான பாவங்கள் நடைபெறுகிறது. இப்படி தீமை பாவம் பரவும் பொழுது நாங்கள் அதைரியப்பட்டு நாங்கள் அசைக்கப்படுகிறோம். ஏன் இப்படி நடக்குது? நாங்கள் ஜெபிக்கிறோம் தானே, நாங்கள் சுவிசேஷத்தை பரப்புகிறோம் தானே, ஆனால் ஏன் இப்படிப்பட்ட தீமை பாவம் பரவுகின்றது? ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார், கடைசி நாட்களில் தீமை பாவம் அதிகரிக்கும், குறையாது, அதிகரிக்கும். அது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நாங்கள் முடியும் அளவும் இந்த தீமை பாவம் பரவாதபடிக்கு நாங்கள் செயல்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் தீமை பாவம் பரவும். நீங்கள் வாழும் பிரதேசத்தில், நான் வாழும் பிரதேசத்தில் இது கண்டிப்பாக நடக்கும். இன்னும் ஒரு காரணம், நாங்கள் அசைக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம், பிழையான உபதேசங்கள், போலி மதங்கள் பரவுதல். அந்த பரவுதல் என்பது ஒரு முக்கிய வார்த்தை. எங்கள் மத்தியில் பிழையான உபதேசங்களும் போலி மதங்களும் காட்டு தீயை போல் பரவுவதை நாங்கள் காணும் பொழுது நாங்கள் அசைக்கப்படலாம். இதெல்லாம் கடைசி காலத்தின் அறிகுறிகள். இது கண்டிப்பாக நடக்கும், அதிகரிக்கும், எதிர்பார்க்க வேண்டும், அஞ்ச வேண்டாம். ஆனால் நாங்கள் ஒரு கணத்துக்காவது நாங்கள் அசைக்கப்படுகிறோம். அடுத்த ஸ்லைடில் இதை நான் ஒரு கமெண்ட்ரி என்று சொல்வோம், அதை வாசிக்கும் பொழுது மிக அழகாக இதை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சங்கீதத்தை பொறுத்தளவில் 4 விதமான விசுவாசிகள், எங்கள் மத்தியில் காணப்படும் 4 விதமான விசுவாசிகள் உங்களுடைய சபையில் இவர்கள் காணப்படுவார்கள். முதலாவது மணல் விசுவாசிகள், சாண்ட் பிலீவர்ஸ். அறிகுறி என்ன? எளிதில் சிதறடிக்கப்படுவார்கள். மணல் விசுவாசிகள், ஒரு உறுதி இல்லை. இந்த போலி உபதேசங்கள் வரும்பொழுது மிக எளிதில் அதனால் கவரப்பட்டு அந்த திசையில் செல்ல ஆரம்பிப்பார்கள்.
ஸோ நாங்கள் எல்லாரும் இதை குறித்து கதைகள் சொல்லலாம். நாங்கள் மனம் உடைந்திருக்கிறோம். எங்கள் சபைகளில் இருந்த விசுவாசிகள் எப்படி மிக எளிதில் மிக சீக்கிரமாக வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் ஒரு தவறான பாதையில் செல்வது. இது மணல் விசுவாசிகள், sand believers. They are very easily scattered. ரெண்டாவது வந்து கடல் விசுவாசிகள். கடல் விசுவாசிகள் என்று சொன்னால் நிலையற்ற அமைதியற்றவர்கள், ரெஸ்ட்லெஸ். அதனால்தான் நாங்கள் கடலை பார்த்து சொல்வோம், the sea is restless. விசேஷமாக புயல்கள் வீசும் நேரத்தில் அந்த அலைகள் பயங்கரமாக செயல்பட்டு, நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட காட்சிகளை கண்டிருக்கலாம். அது எதை காண்பிக்கின்றது? இந்த கடலில் ஒரு அமைதி இல்லை. ஸ்மூத் சி என்று சொல்வோம், அமைதியான கடல். ஆனால் அதற்கு பதிலாக அது ஒரு மிகவும் ஒரு புயல் வீசும் பொழுது ஏற்படும் தாக்கங்களை கடலில் நாங்கள் பார்க்கிறபடியால் இப்படிப்பட்ட விசுவாசிகளும் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஒரு நிலையற்ற அமைதியற்ற நிலையில் காணப்படும் விசுவாசிகள். மூன்றாவது வந்து காற்று விசுவாசிகள். காற்று என்ன செய்யும்? எதையும் அது அடித்து கொண்டு போகும். எளிதில் அகற்றப்பட்டு இடம்பெயர்தல். ஸோ அப்படிப்பட்ட விசுவாசிகளும் இருக்கிறாங்க. ஒரு நாள் எங்களோடு இருக்கிறாங்க, அடுத்த நாள் அவங்கள காணும். அவங்க காற்றினால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காற்று வெவ்வேறு உருவத்தில் வரலாம். அது இன்னொரு போதகராக கூட இருக்கலாம். அவர் மக்களை வஞ்சித்து தம் பக்கம் சேர்ப்பது. இது வந்து ஆடுகளை திருடுவது என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், ஷீப் ஸ்டீலிங். ஸோ இந்த ஆடுகளை எப்படி திருடப்படும்? இப்படிப்பட்ட போதர்களுக்கு தெரியும், இந்த ஆடை நாங்கள் எளிதில் எங்கள் பக்கத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இவங்க காற்று விசுவாசிகள், நிலைத்திருக்க மாட்டாங்க. ஒரு நாள் உங்களோடு இருப்பாங்க, அடுத்த நாள் இன்னும் ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவார்கள். ஆனால் நாங்கள் இந்த நிலையில் காணப்பட வேண்டும். நான்காவது, மலை விசுவாசிகள், அசைக்கப்படாதவர்கள். ஸோ இந்த நான்கையும் பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? நான் மணல் விசுவாசியா, கடல் விசுவாசியா, காற்று விசுவாசியா, மலை விசுவாசியா? நாங்கள் எல்லாரும் ஒரே குரலோடு என்ன சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும்? நான் ஒரு மலை விசுவாசி. நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் உறுதியாக நிற்பேன். ஆண்டவருக்காக, சபைக்காக, சபை தலைவர்களுக்காக நான் உறுதியாக நிற்பேன். ஸோ இதை நீங்கள் ஒரு சோதனை கேள்வியலாக உங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்து காண்பிக்க முடியும். இந்த நால்வர்களும் இருப்பார்கள், நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கலாம். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், இதுவும் ஆங்கிலத்தில் மிக திறமையாக சொல்லப்பட்டது. நான் விசுவாசித்தால் உறுதியாயிருப்பேன், தேவ வசனத்தில் நிலை நிற்பேன், ஜெபத்தில் தரித்திருப்பேன். இதுதான் ஒரு உறுதியான ஒரு மலை விசுவாசியின் அறிகுறி. விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன், விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன், விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன், தேவ வசனத்தில் நிலை நிற்பேன், தேவ வசனத்தில் இருந்து நான் திசை திருப்பப்பட மாட்டேன். அதனால் தான் நான் உங்களை பாராட்டுகிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட பாடங்களில் கலந்து கொண்டு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள். தேவ வசனத்தின் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன். தேவ வசனத்தில் நிலை நிற்பேன், ஜெபத்தில் தரித்திருப்பேன். அப்பொழுது நான் அசைக்கப்பட மாட்டேன், எளிதில் அசைக்கப்பட மாட்டேன். நடுங்கலாம் ஒரு குறுகிய காலத்துக்கு, ஆனால் நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் கீழே விழ மாட்டேன். என்ன நடந்தாலும், என்ன செய்தியை கேட்டாலும் நான் உறுதியாக சீயோன் பர்வதத்தை போல் நிலை நிற்பேன்.
இப்பொழுது பி என்ற எழுத்தை வைத்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் 2ஆம் பாடம். இது 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவன் கொடுக்கும் அதிசய பாதுகாப்பு. தேவ ஜனத்திற்கு தேவன் கொடுக்கும் அதிசய பாதுகாப்பு. 2ஆம் வசனத்தில், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாற்போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தயவு செய்து உங்களுடைய பேனாவை எடுத்து என்றென்றைக்கும் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். எங்கள் தேவன் எங்களை சூழ்ந்து எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு வேலியாக இருக்கின்றார். அதை நாங்கள் நம்பாவிட்டால் நாங்கள் அசைக்கப்படுவோம். மிக எளிதில் நாங்கள் விழுந்து விடுவோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடில் நாங்கள் உங்களுக்கு படங்கள் 1-2 படங்களை காண்பிக்க போகிறேன். இது பர்வதங்கள். இந்த பர்வதங்கள் எருசலேமை சூழ்ந்து இருக்கிறபடியால் எருசலேமுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. யாராவது எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த பர்வதங்களை தாண்டி வர வேண்டும். அது சுலபமான காரியம் அல்ல. அதனால் இந்த பர்வதங்கள் எருசலேம் பட்டணத்திற்கு, தலைநகரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கின்றது. அடுத்த ஸ்லைடில் இது இன்னொரு படம். இப்படிப்பட்ட இது எருசலேமோடு சம்பந்தப்பட்ட படம் அல்ல, ஆனால் அந்த கருத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிப்பதற்கு இந்த படத்தை போட்டிருக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு பர்வதங்கள் இருக்கு. பர்வதங்களின் நடுவில் ஒரு ஆறு. அப்ப இதை சூழ்ந்திருக்கும் பட்டணத்திற்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, போஷிப்பும் இருக்கு. தண்ணீரும் கிடைக்கும். எந்த காலத்தில் தண்ணீரும் கிடைக்கும். ஸோ இதைத்தான் சங்கீதக்காரன் மையமாக வைத்து இந்த 2ஆம் வசனத்தை எழுதியிருக்கிறார். எருசலேமை சூழ்ந்து பர்வதங்கள் இருக்கு. அதனால் எருசலேம் எளிதில் கைப்பற்றப்பட முடியாது. ஸோ இந்த பர்வதங்கள் எங்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கின்றது. அடுத்த ஸ்லைடில் 7 மலையுச்சிகளின் ஒன்றில் எருசலேம் கட்டப்பட்டுள்ளது. 7 மவுண்டன் பீக்ஸ், அதுல ஒன்றில் எருசலேம் கட்டப்பட்டுள்ளது. எருசலேமுக்கு ஆண்டவர் இந்த பர்வதங்கள் மூலமாக 24 மணித்தியால பாதுகாப்பை கொடுக்கிறார். அதனால் எந்த நேரத்தில் எதிரி தாக்கினாலும் பாதுகாப்பு இருக்கு. இதை இன்னொரு விதத்தில் நாங்கள் சொல்ல போனால், யோப் 1:10 பிசாசு ஆண்டவரை பார்த்து கூறும் வார்த்தைகள், நீர் அவனையும் அவன் வீட்டையும், யோபின் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ற வார்த்தையை சுற்றி ஒரு வட்டம் போடுங்க. எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி சுற்றி என்ற வார்த்தையை சுற்றி வட்டம் போடுங்க, வேலி என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுத்திருக்கும் பாதுகாப்பு வேலி. The hedge of protection என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். hedge of protection. இந்த வேலி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் யாரும் எங்களை தொட முடியாது, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல். ஸோ எலிஷா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். எலிஷாவோடு இருந்த ஒரு வேலைக்காரர் என்று சொல்லலாம். அவன் மிகவும் பயப்பட்டான், வேலைக்காரன். ஏனென்றால் எலிஷாவை சூழ்ந்து ஒரு இராணுவம் அவரை கைப்பற்ற, தாக்குவதற்கு. அப்பொழுது எலிஷா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிஷாவை சுற்றிலும், சுற்றிலும் என்ற வார்த்தைய சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்ளுங்க. 4 திசைகளிலும்
ஒரு வட்டமாக எலிஷாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். இங்கேயும் நீங்கள் அவதானிக்க வேண்டிய இன்னும் ஒரு வார்த்தை மலை, பர்வதம். அந்த மலை பர்வதத்தை சூழ்ந்து அக்கினிமயமான குதிரைகளும் இரதங்களும் இருப்பதை இந்த வேலைக்காரன் கண்டு அவனுடைய பயம் நீக்கப்பட்டது. அருமையானவர்களே, நாங்கள் இந்த 2 வசனங்களை மாத்திரம் வைத்து பெரிய உற்சாகத்தை பெறலாம். உங்களை சூழ்ந்து, உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து, உங்கள் வீட்டை சூழ்ந்து ஒரு பாதுகாப்பு வேலி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உங்களையும் என்னையும் சூழ்ந்து எலிஷாவின் வேலைக்காரன் கண்ட காட்சியை போல் அக்கினிமயமான குதிரைகளும் இரதங்களும் எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அப்ப நாங்கள் ஏன் அசைக்கப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தால் நாங்கள் பயப்பட அசைக்கப்பட அவசியம் இல்லை. அடுத்த ஸ்லைடை பார்த்தால் சகரியா 2:5 நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேயும் நீங்கள் ஒரு வட்டம் போட வேண்டிய வார்த்தை சுற்றிலும் என்ற வார்த்தை. எருசலேமை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். என்னுடைய அப்பா எப்பொழுதும் இதை வைத்து ஜெபிப்பார் எங்களுக்காக. அதை மறக்கவே முடியாது. Be a wall of fire around us, O Lord. அவருடைய ஜெபங்களில் அவர் அந்த விதமாக ஜெபிப்பார். எங்களை சூழ்ந்து ஆண்டவரே ஒரு அக்கினி மதிலாய் இரும். Be a wall of fire around us. நான் வளரும் காலத்தில் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. ஆனால் அப்பா திரும்ப திரும்ப இந்த ஜெபத்தை செய்வதை என்னுடைய சொந்த காதுகளால் கேட்டு என்னை அறியாத விதத்தில் எனக்கு ஒரு 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 உற்சாகம் ஏற்பட்டது. ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது, ஒரு உறுதி ஏற்பட்டது. Be a wall of fire around your people. உம்முடைய மக்களை சூழ்ந்து சுற்றிலும் அக்கினி மதிலாய் இரும் என்று நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், உங்கள் சபைக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் கொடுக்கும் அதிசய பாதுகாப்பு. இப்போ சி என்ற எழுத்தை வைத்து 3ஆம் சத்தியத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தில் கொடுமையானவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது நீதிமான்கள் தாக்கப்படுவார்கள். அதில் இந்த தேவனால் என்ற வார்த்தை நாங்கள் அது பிள்ளையாக வந்திருக்கு. யாரோ உங்களோட மைக்க மியூட் பண்ணணும். தயவு செய்து உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க, சத்தம் கேக்குது. நன்றி. கொடுமையானவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது நீதிமான்கள் அந்த கொடுமையானவர்களால் தாக்கப்படுவார்கள். தேவனால் அல்ல, அந்த கொடுமையானவர்களால் தாக்கப்படுவார்கள். 3ஆம் வசனம் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. இதன் அர்த்தம் என்ன? இந்த 3ஆம் வசனத்தின் அர்த்தம் என்ன? நீதிமான்கள் வாழும் நாட்டை கொடுமையானவர்கள் தாக்கும் பொழுது, நீதிமான்கள் வாழும் நாட்டை கொடுமையானவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது என்ன நடக்கும்? அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது இஸ்ரவேலுக்கு எவ்வளவோ முறை நடந்திருக்கு. அந்த நாட்டை எதிரிகள் தாக்கி கைப்பற்றி ஒரு அநீதி தீய சக்தி அந்த நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது நடைபெறும் ஒரு முக்கிய காரியம், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நிலம் கைப்பற்றப்படலாம். அந்த ஆட்சிக்காரர் அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார்? எனக்காக நியமிக்கப்பட்ட நிலம் காக்கப்படும்.
அது சுதந்திரமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய காரியம், தீய அரசாங்கத்தின் நாட்கள் தேவனால் எல்லைப்படுத்தப்படும். அது எப்பொழுதும் நீடித்திருக்காது. தீய அரசாங்கத்தின் நாட்கள் தேவனால் எல்லைப்படுத்தப்படும். இட் வில் பி லிமிட்டட் பை காட். ஸோ எந்த தீய சக்தியும் நாங்கள் வாழும் நாட்டை கைப்பற்றினால் எங்களுக்கு பயம் ஏற்படும். நாங்கள் அசைக்கப்படலாம். எங்களுக்கு சொந்தமான காணி எங்களிடமிருந்து எடுக்கப்படலாம். ஆனால் தேவன் எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார், அந்த நிலம் காக்கப்படும். அந்த தீய அரசாங்கத்தின் நாட்கள் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது எல்லைப்படுத்தப்படும். அடுத்த ஸ்லைடில் மத்தேயு 24:22 இவ்விதமாக வாசிக்கின்றோம். அந்நாட்கள், அதாவது அந்தி கிறிஸ்துவி ஆட்சி செய்யும் நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் பொழுது ஒரு மிக பயங்கரமான காலம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அதை நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசித்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களை குறைக்கப் போகிறார். 7 வருஷங்கள் மாத்திரம். இப்ப நாங்கள் 2 மகா யுத்தங்களை எடுத்து பார்த்தால் அது 5 வருடங்கள் நீடித்திருந்தது. முதலாம் உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தம், 2ம் 5 வருஷங்களாக நீடித்திருந்தது. 5 வருஷங்கள். இப்பொழுது நாங்கள் யுக்ரைன் ரஷ்யா போரை எடுத்து பார்த்தால் அது 5 வருடங்களாக நீடித்திருக்கிறது. ஸோ ஆண்டவர் எல்லைப்படுத்துவார். அந்த நாட்கள் குறைக்கப்படும் ஆண்டவரால். ஆண்டவர் எங்கள் மேல் காண்பிக்கும் இரக்கத்தின் காரணமாக. ஸோ நீங்கள் இந்த உதாரணங்களையும் பார்க்கலாம். பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை எவ்வளவோ வருஷ கணக்காக துன்புறுத்தினான். ஆனால் ஒரு முடிவு வந்தது. பார்வோனும் அவனுடைய இராணுவமும் அழிக்கப்பட்டது. நியாயாதிபதிகளின் காலம் அது கிட்டத்தட்ட 400 வருஷங்கள். 400 வருஷங்கள் 12 வித்தியாசமான நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பி தேவ மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். நாட்கள் குறைக்கப்பட்டது. ஆனால் மக்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் திரும்ப 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 அடிமைத்தனத்திற்குள் சென்றார்கள். 10 ரோம சர்வதிகாரிகளின் காலம் 300 வருஷங்கள். சபை, ஆதி திருச்சபை மிகவும் துன்புறுத்தப்பட்டது. ஆதி திருச்சபை வில்லிச் சபை அது தப்புமா, அது நிலைத்திருக்குமா என்று கூட கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் காத்தார். அந்த நாட்களை எல்லைப்படுத்தினார். கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் ஒரு காலத்தில் ஒரு மிக பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியது உலகத்தின் அநேக நாடுகளில். அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் இப்பொழுது இல்லை. எல்லாம் ஆண்டவரால் அகற்றப்பட்டது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அதுவும் 7 வருஷங்கள். ஸோ நாட்கள் குறைக்கப்படும், எல்லைப்படுத்தப்படும். சங்கீதம் 92 வாசிக்கின்றோம், துன்மார்க்கர் புல்லை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். அந்த செழிக்கும் போது என்ற வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தலைத்து என்ற வார்த்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த துன்மார்க்கருக்கு ஒரு காலம் கொடுக்கப்படுது. தலையை தூக்குவாங்க, ஆட்சி செய்வாங்க, எவ்வளவோ கொடுமைகளை செய்வாங்க. அவர்களுக்கு ஒரு செழிப்பு காணப்படும் ஒரு காலத்துக்கு. ஆனால் அது என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். செழிப்பு திடீரென்று முடிவடைந்து அந்த துன்மார்க்கர் முற்றாக அழிக்கப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள். ஸோ இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் நம்ப வேண்டும். இப்படிப்பட்ட வசனங்களை வைத்து நாங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடில் 2 தீமோத்தேயு 4 பவுலுடைய சாட்சி.
சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாய் என்று சொன்னால் ரோம அரசாங்கத்தின் வல்லமை. ரோம அரசாங்கத்தின் வல்லமையிலிருந்து திரும்ப 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 பவுல் பாதுகாக்கப்பட்டார், இறுதி கட்டம் வரைக்கும். சோ எங்களுடைய பொறுப்பு என்ன? சிவப்பில் அதை கொடுத்திருக்கிறோம். நீதியுள்ள அரசாங்கம் ஏற்பட ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதற்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் ஓட் போடுறோம். ஓட் ஒரு நீதியுள்ள அரசாங்கத்திற்காக ஓட் போடுறோம். சோ நான் ஓட் போட மாட்டேன் என்று சொன்னால் அது ஒரு தவறான காரியம். நீங்கள் ஓட் போடாமல் இருந்தால், ஒரு அநீதியுள்ள அரசாங்கத்திற்கு வந்தால் நீங்களே உங்களை குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ நீதியுள்ள அரசாங்கம் வர வேண்டும் என்று ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். இப்பொழுது டி என்ற எழுத்தை வைத்து அதே 3ஆம் வசனத்திலிருந்து நீதிமான்களுக்கு வரும் ஒரு மிகப்பெரிய சோதனை. இப்படிப்பட்ட அநீதியுள்ள அரசாங்கங்கள் அரசாட்சி செய்யும் பொழுது நீதிமான்களுக்கு வரும் சோதனை அதே 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு. இந்த அரசாங்கங்களின் செல்வாக்கின் அடிப்படையில் நீதிமான்கள் கூட அநீதியான காரியங்களில் ஈடுபட முடியும். சோ இது ஒரு சோதனை. தீமை செய்ய இந்த நீதிமான்கள் தங்கள் கைகளை நீட்ட முடியும். ஏன்? எங்களுக்கு மனித தன்மை இருக்கின்றது, பாவ சுபாவம் இருக்கின்றது. சோ அதனால் நீதிமான்கள் கூட அசைக்கப்பட்டு இப்படிப்பட்ட அரசாங்கங்களோடு ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து தீமையான காரியங்களில் ஈடுபட முடியும். அதனால்தான் வேதத்தில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 3:31 கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகள் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. அது சோதனை. தீமையுள்ளவனை பார்த்து, ஐயோ அவன் நல்லா ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை அவனுக்கு இருக்கே, தீமையில் ஈடுபட்டு அவனுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கே என்றெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்து அவர்கள் ஈடுபடும் காரியங்களில் நாங்களும் ஈடுபடுவது. பவுலுடைய காலத்தில் வருடத்துக்கு ஒரு முறை எல்லா மக்களும் ஒரு ரோம ஆலயத்துக்கு சென்று தூபத்தை செலுத்தி ராயன் ஆண்டவன் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும். சீசர் இஸ் காட். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஆவணம் கொடுக்கப்படும். அந்த ஆவணத்தை வைத்துத்தான் அவர்கள் பொருளாதார விஷயங்களில் ஈடுபட முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சோ இப்படி இந்த வருடத்துக்கு ஒரு முறை ராயன் ஆண்டவன் என்று சொல்லாவிட்டால் அப்ப மிக பெரிய பயங்கர விளைவுகள் ஏற்படும். சோ அதனால் அநேகர் இது வருஷத்துக்கு ஒரு முறை தானே, நாங்க சொல்லி முடிப்போமே, பிறகு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போமே என்ற விதத்தில் சிந்தனை செய்து அவர்கள் அந்த சபதம் செய்வார்கள். சோ அது ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் ஒரு காரியம். சோ இது நடந்துச்சு பவுலுடைய காலத்தில், ரோமர் அரசாங்கம் செய்யும் காலத்தில். அடுத்த ஸ்லைடில், வெளியில் இருக்கும் தீய வல்லரசுகள் உடைக்கப்படும். வெளியில் இருக்கும். ஆனால் இன்னும் ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். எனக்குள் செயல்படும் தீய சுபாவம் முறியடிக்கப்பட வேண்டும். அதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், எனக்குள் செயல்படும் ராஜ்யத்தின் பாவ ராஜா தோல்வி அடைய வேண்டும். என் வாழ்க்கை ஒரு ராஜ்யம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறார்? அதுதான் கேள்வி. பாவம் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க முடியும், பிசாசு அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க முடியும், சுயம் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும், இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
யார் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த விதத்தில் தான் என் வாழ்க்கை அமையும். சோ வெளியில் இருக்கும் தீய வல்லரசுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், அதற்காக செயல்படுறோம். ஆனால் எனக்குள் செயல்படும் அந்த தீய சுபாவம், அந்த பாவ சுபாவம் முறியடிக்கப்பட வேண்டும், தினமும் முறியடிக்கப்பட வேண்டும். அதற்கு நான் இடம் கொடுக்க முடியாது, அந்த தீய சுபாவத்திற்கு நான் இடம் கொடுக்க முடியாது. இப்ப என்ற எழுத்தை வைத்து நாங்கள் பார்க்க போகும் அடுத்த சத்தியம் 4ஆம் வசனத்தில், நல்லவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். இது எங்கள் எல்லாருடைய காதுகளுக்கும் ஒரு மிகவும் ஒரு சுவையான செய்தி. 4ஆம் வசனம், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். இதை நாங்கள் இன்னும் எவ்வளவோ வசனங்களில் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. சங்கீதம் 119, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இது சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தையை நாங்கள் நம்ப வேண்டும், இதை நாங்கள் வெளியரங்கமாக எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சங்கீதம் 27, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எங்களுக்கு ஜீவன் இருக்கும் வரைக்கும் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று அதை நான் விசுவாசித்து நான் அதை எதிர்பார்த்து வாழ வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். சங்கீதம் 145, அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். அங்கே மிகுந்த தயவு என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கிரேட் குட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த நன்மை, ஆண்டவருடைய மிகுந்த நன்மைகளை நினைத்து. அதே சங்கீதம் 145 9ஆம் வசனத்தில், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆங்கில வேதத்திலும் அந்த தயவு என்ற வார்த்தைக்கு பாவிக்கப்பட்டிருக்கும் வார்த்தை நன்மை செய்பவர். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். சங்கீதம் 107, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை, கவனித்துக் கொள்ளுங்கள், நன்மையினால் நிரப்புகிறார். அது பசியுள்ள ஆத்துமா மாத்திரமல்ல, அது பசியுள்ள சரீரமாக கூட இருக்கலாம். உணவில்லாத நிலைமை, வறுமை, இதை நான் இலங்கையில் கண்டேன். பயங்கர வறுமை, பயங்கர கடன், பயங்கர வியாதிகள், குடும்ப பிரச்சனைகள், இந்த 4ஐ நான் திட்ட தெளிவாக கண்டேன். பயங்கர வறுமை இருக்கும் பொழுது அடுத்த நேர உணவு எங்கிருந்து வரும் என்ற ஒரு பெரிய கேள்வி எழும்பும். இந்த வசனத்தில் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது, பசியுள்ள ஆத்துமாவை மாத்திரமல்ல, பசியுள்ள ஒரு சரீரத்தையும் ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிறார். அதை நாங்கள் நம்பி அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 107 9ஆம் வசனத்தில், அவருடைய கிருபை நிமித்தம் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அங்கே கிருபை என்ற வார்த்தைக்கு பாவிக்கப்பட்டிருக்கும் ஆங்கில வார்த்தை நன்மை. அவருடைய நன்மைகளின் நிமித்தம் அவர் மனுபுத்திரருக்கு அதிசயங்களை செய்கிறார். அதிசயங்களை செய்யும் தேவன். சங்கீதம் 31, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர்
பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கின்றது. தேவன் நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவரை நம்பி வாழும் மக்களுக்கு. இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் நன்றாக கோடிட்டு, இதை நாங்கள் விசுவாசித்து, இதை நாங்கள் மக்களுக்கு போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். தேவனை நம்பி வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்காக உண்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிற மாபெரும் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். The great goodness of God. நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இது ஒரு பயங்கர சவால் வசனம். இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னை அறியாமலே நான் நடுங்க ஆரம்பிப்பேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது. சரி, ஆண்டவரிடம் நாங்கள் நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இப்ப நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த வசதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த வளங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருக்கு நன்மை செய்ய, இலங்கையில் இருக்கும் மக்களுக்கு நன்மை செய்ய, வறுமையில் இருக்கும் மக்களுக்கு நன்மை செய்ய, கழிவறைகள் இல்லாத மக்களுக்கு ஒரு கழிவறையை கட்டி கொடுப்பதற்கு எங்கள் கையில் அந்த திராணி இருக்கும்போது தேவ வசனம் என்ன சொல்லுது? அதை செய்யாமல் இராதே. அதை மற்றவங்க கவனிச்சு கொள்வாங்களே என்று சொல்லவே சொல்ல வேண்டாம். உங்களோடு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் பேசினால் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் செயல்பட வேண்டும். விசேஷமாக எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் கனடா போன்ற நாடுகளிலிருந்து செவி கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வசனத்தை நல்ல சிவப்பு நிற பேனாவில் கோடிட்டு கொண்டு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். எங்களுக்கு திராணி இருக்கு, எங்களுக்கு வளங்கள் இருக்கு, எங்களுக்கு பணம் இருக்கு. அப்ப நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்ய நாங்கள் முன்வர வேண்டும். ஒருபோதும் நாங்கள் சொல்ல முடியாது எனக்கு காசு இல்லை, ஒருபோதும் சொல்ல முடியாது. அது ஒரு பொய். எங்களிடம் வசதி இருக்கு, வளம் இருக்கு, காசு இருக்கு. அதை நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நாங்கள் பாவிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஒரு தரிசனம் கழிவறைகளை கட்டி கொடுப்பது. கழிவறைகள் இல்லாமல் எப்படி ஒருவர் வாழ முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்ப கழிவறைகள் இல்லாதவர்களுக்கு ஒரு சின்ன கழிவறையை கட்டி கொடுப்பது, அதை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இதுதான் இந்த வேத படிப்புகளில் கலந்து கொள்வதில் இருக்கும் பயங்கர காரியம். ஆண்டவர் சவால் கொடுப்பார், ஆண்டவர் எங்களை உணர்த்துவார். நான் ஒரு சகோதரனிடம் சமீபத்தில் கேட்டேன், உன்னுடைய வீட்டில் எவ்வளவு கழிவறைகள் இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 4 கழிவறைகள் இருக்கு. எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் 5 பேர், எங்களுக்கு 4 கழிவறைகள் இருக்கு. அதற்கு மேல எதையும் சொல்ல அவசியம் இல்லை. ஒரு குற்ற உணர்வு வரும். எனக்கு 4 கழிவறைகள் இருக்கு, ஒரு கழிவறை கூட இல்லாதவனுக்கு நான் உதவி செய்யாமல் இருக்க முடியுமோ? இல்லை. ஏதோ உதவியை நான் செய்ய வேண்டும், உதவியை செய்ய முன் வர வேண்டும். இந்த விஷயத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசினால் தயவு செய்து என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எந்த விதத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட முடியும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அதில் நாங்கள் ஈடுபட முடியும். அடுத்த ஸ்லைடில் ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு
நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அருமையான வசனம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் எங்களுடைய பரம பிதாவின் கரங்களிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் நன்மையின் உபதேசம் என்று கூட தலைப்பு கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் சங்கீதம் 125 4ஆம் வசனத்தில் வருகின்றது. அடுத்த ஸ்லைடில் இப்பொழுது எஃப் என்ற எழுத்தை வைத்து கோணலான வழிகள் குறுக்கு வழிகளில் செல்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். 5ஆம் வசனம் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இது எப்பொழுதும் எங்களுக்கு வரும் ஒரு சோதனை. இந்த கோணலான குறுக்கு வழிகளில் செல்வதற்கு வரும் சோதனைகள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். அவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். 3:17 அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதாவது ஆண்டவர் எங்களுக்காக தெரிந்தெடுத்திருக்கும் பாதைகள் வழிகள், அவைகள் இனிதான வழிகள், அந்த பாதைகள் எல்லாம் சமாதானம். அடுத்த ஸ்லைடில் அதே நீதிமொழிகள் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. இது சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை போன்றது. தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். சோ எங்களுக்கு 2 பாதைகள் இருக்கு. நீதியின் பாதை, அநீதியின் பாதை. அநீதியின் பாதையில் நடப்பதற்கு சோதனை வரும், தீய நண்பர்கள் மூலமாக வரும், எங்களுடைய சூழ்நிலைகளின் காரணமாக அது வரும். அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதற்காக வேதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை வசனங்கள். இந்த சங்கீதம் முடிவடையும் பொழுது ஒரு அருமையான வார்த்தையோடு முடிவடைகிறது. தேவ சமாதானம். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. உண்மையான இஸ்ரவேலர்கள், அதாவது நீங்களும் நானும், எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் சமாதானம். நான் மிகவும் விரும்பும் ஒரு வசனம் சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதை நாங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை நாங்கள் உச்சரித்து எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பெலத்தையும் கொடுப்பார், சமாதானத்தையும் கொடுப்பார். அடுத்த ஸ்லைடில் ஏசாயா 55:12 நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். தேவ மக்களை பார்த்து இயற்கை சந்தோஷப்படுவது. திரும்ப சொல்ல போகிறேன், தேவ ஜனத்தை பார்த்து இயற்கை சந்தோஷப்படுவது. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். கோடிட்டுக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். லூக்கா 1:29
கிறிஸ்மஸ் காலத்தில் வாசிக்கும் ஒரு வசனம், சமாதானத்தின் பாதையில் வழி நடத்தப்படுவோம். தீயவர்களின் பாதையில் அல்ல, பெருமையுள்ளவர்களின் பாதையில் அல்ல, நாங்கள் சமாதானத்தின் பாதையில் வழி நடத்தப்படுவோம். அடுத்த ஸ்லைட். ஸோ இது ஒரு சவால் வசனம். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்துக்கு கைதியலாக எடுத்து செல்லப்பட்ட போது கொடுக்கப்பட்ட வசனம். அவர்கள் சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணம் பாபிலோன் தேசம். அந்த நாட்டின் பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த நாட்டுக்கு விரோதமாக முறுமுறுக்க வேண்டாம், அந்த நாட்டுக்கு விரோதமாக கலகம் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த நாட்டின் சமாதானத்தை தேடுங்கள். அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு அந்த பாபிலோனுக்கு சமாதானத்தை கொடுத்து சிறை இருப்பில் இருக்கும் மக்கள் சமாதானத்தோடு வாழ சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். ஸோ இது எங்கள் சவால். நீங்கள் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படலாம். நீங்கள் வாழும் பட்டணம், நீங்கள் வாழும் கிராமம், நீங்கள் வாழும் தோட்டம். அந்த கிராமம் தோட்டத்தின் சமாதானத்தை தேடி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அந்த சமாதானம் உங்களுடைய சமாதானமாக அமையும். ஸோ இது சவால். ஸோ நான் நினைக்கிறேன் இதோடு பாடம் முடிவடையும் என்று. ஓகே, இன்னும் ஒரு வட்டம். விசுவாசம் மலைகளை அசைக்கும், விசுவாசம் என்னை அசைக்கப்பட முடியாத மலையாக்கும். அருமையான வார்த்தைகள். விசுவாசம் மலைகளை அசைக்கும் என்று வேதத்தில் ஒரு ஜெபம் கொடுக்கப்பட்டுள்ளது. prayer that moves mountains. விசுவாசம் மலைகளை அசைக்கும். விசுவாசம், அதே விசுவாசம் என்னை அசைக்கப்பட முடியாத மலையாக்கும். ஸோ அதையும் நாங்கள் மனதில் வைத்திருப்போம். அப்படிப்பட்ட அசைக்கப்பட முடியாத மலையாக ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் மாற்றி அமைக்க வேண்டும். ஸோ அதோடு சங்கீதம் 125 முடிவடைகிறது என்று நினைக்கிறேன். கிருஷ்ணாந்தன், there's no other slide, right? Yeah. ஸோ ஜெபிக்கிறேன். அதற்கு பிறகு உங்களோட கேள்விகள், கருத்துக்களை தெரிவிக்க முடியும். 5 வசனங்கள் ஆண்டவரே. கிட்டத்தட்ட 75 நிமிஷமாக ஒரு வேத பாடத்தை செய்தோம், நடத்தினோம். உம்முடைய வேதத்தின் அருமை, உம்முடைய வேதத்தின் ஆழம். இன்று எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியங்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு எவ்வளவு அவசியம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த நேர் பாதையில், சத்திய பாதையில், ஜீவ பாதையில் நடக்க, திசை திருப்பப்படாமல், முயல் பாதைகளில் செல்லாமல், தீயவர்களின் பாதையில் செல்லாமல், வஞ்சிக்கப்பட்டு அந்த பாதைகளுக்குள் நுழையாமல் இருக்க எங்களை காத்துக்கொள்ளும். எங்களை சூழ்ந்து ஒரு அக்கினி சுவராக நீர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எப்படி எருசலேமை சூழ்ந்திருக்கும் மலைகள் அதற்கு பாதுகாப்பாக இருக்கின்றதோ, அதே போல் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பாதுகாப்பு வேலிக்காக நன்றி செலுத்துகிறோம். அது ஊடுருவப்பட முடியாத வேலி. உம்முடைய அனுமதி இல்லாமல் யாரும் அதை ஊடுருவ முடியாது. இந்த நம்பிக்கைகளை எங்களுக்கு தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து
அவர்களை நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஒரு சிறிய அறிவித்தல். இன்னும் சில மணித்தியாலங்களில் நாங்கள் ஒரு புதிய புத்தகத்தை படிக்க போகிறோம். மார்க் சுவிசேஷ புத்தகத்தை படித்து முடித்து விட்டோம். கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் எடுத்து அந்த முழு புத்தகத்தையும் படித்தோம். இப்பொழுது நாங்கள் எபேசியர் புத்தகத்தை படிக்க போகிறோம். கனடா நேரப்படி திங்கட்கிழமை காலையில் 9 மணி, இந்தியா இலங்கை விசுவாசிகளுக்கு திங்கட்கிழமை சாயந்தரம் 6:30 மணி எபேசியர் புத்தகத்தை படிக்க போகிறோம். எபேசியர் பட்டணத்தை குறித்து படிக்க போகிறோம். அதே போல் எபேசியர் சபை எப்படி உருவாகியது மாத்திரமல்ல, எபேசியர் சபையை நாங்கள் அடிப்படையாக வைத்து ஒரு சபையில் காணப்பட வேண்டிய 10 காரியங்களை பார்க்க போகிறோம். இது ஒரு மிக பிரயோஜனமான பாடமாக அமையும். கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சபை எப்படி அமைய வேண்டும், எபேசியர் சபையில் காணப்பட்ட குணாதிசயங்கள் 10, அதை வைத்து எங்களுடைய சபையையும் நாங்கள் கட்டியெழுப்ப முயற்சி எடுக்க வேண்டும். அந்த பாடம் இன்னும் சில மணித்தியாலங்களில் நடைபெறும். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். இது ஒரு புது பாடம். அவர்கள் ஆரம்பத்திலே இணைந்து கொண்டால் அந்த முழு புத்தகத்தையும் ஒன்றாக நாங்கள் படிக்க முடியும். சரி, இப்பொழுது உங்களுக்காக ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், உங்களுக்கு கருத்துக்கள். ஓகே, ராசையா, நியூபர்க் எஸ்டேட்டில் இருக்கும் ராசையா சகோதரன், சொல்லுங்க. உங்களோட பாடம் இன்னைக்கு மிக தெளிவாக இருந்தது பாஸ்டர். அதுல இந்த 4 காரியங்களை குறித்து சொன்னீங்க. அந்த சபையிலே நடக்கக்கூடிய விசுவாசிகளின் குணாதிசயங்களை குறித்து சொன்னீங்க. அது பெரிய பிரயோஜனமா இருந்தது. அது இப்பொழுது சபைகளிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அதிலிருந்து நாங்கள் இன்னும் அவர்களை மனம் திரும்பக்கூடிய ஒரு ஆலோசனையை நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதே போன்ற இன்னும் காரியங்களை வரும் காலங்களிலே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். நன்றி பாஸ்டர் இந்த வார்த்தைகளுக்காக. மற்றது வருகிற 13ஆம் தேதி மனைவிக்கு ஆபரேஷன் இருக்கு, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கண் ஆபரேஷன். ஓகே, ஆமாம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஓகே, மிக நன்றி அந்த கருத்துக்களுக்காக. வேறு யாராவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஓகே, அப்படி இல்லாவிட்டால் இன்னும் சில மணித்தியாலங்களில் உங்களில் அநேகரை திரும்பவும் சந்திப்போம் எபேசியர் வேத படிப்பின் மூலமாக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய கூட இருப்பாராக. ஆமேன்.